வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 வருடத்தின் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கும்பராசி. கும்பராசிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல அடுத்த 5 மாத காலகட்டங்களுக்கு சனியானது வக்ரகதியில செயல்பட்டு வரும். சனியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ராசிக்கு அதிபதியாகவும் 2ஆம் இடத்தின் அதிபதியாகவும் மோட்ச அதிபதி, விரையாதிபதினு சொல்லலாம். இந்த இடங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவன். அண்ட் ஜெனரலாகவே ராசி அதிபதிகள் வக்ரம் பெறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ராசிக்காரங்களுக்கு மைண்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள்ல தடுமாற்றங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்களை அதிகமாக பார்க்கப்படும். எல்லாமே இது சரியா தவறா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் இது நல்லபடியா நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விதமான அந்த பதற்ற நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் அது காணப்படும். இது எல்லா விஷயங்கள்லயுமே காணப்படும். எதை செஞ்சாலுமே சரி, ஐயோ முடிஞ்சிருமா முடியாதா, நல்லா இருக்குமா இருக்காதா, ஐயோ செஞ்சுட்டோம் இது கரெக்டா இருக்குமா இருக்காதா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நம்ம இப்படி செஞ்சுட்டோம் இது சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பலவித சிந்தனைகள், குழப்பங்கள் உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த வக்ர காலகட்டங்கள்ல இந்த ராசி அதிபதி வக்ரம் ஏற்படக்கூடிய நிலைகள்ல இது அதிகமாக தென்படும். சில ஞாபக மறதிகள் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்கள்ல பார்க்கலாம். ஒரு விஷயத்த இப்படி செய்யணும்னு முன்னாடியே எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அந்த நேரம் போகும்போது அந்த விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துல நம்ம செயல்பட்டு இருப்போம். சோ இந்த மாதிரியான சில ஞாபக மறதிகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். சோ அப்படி கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி மட்டுமல்ல, விரையாதிபதி 12ஆம் இடத்தில் மோட்ச அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்படுறது இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்ப இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். தெரிஞ்சுதான் செய்யணுமா தெரியாம செய்யணுமானே புரியாது. குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு வகையில விரயங்கள், செலவுகள் அதிகமா இருக்கும். அதே போல குடும்ப காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித பதற்றமான சூழ்நிலைகள், அதாவது நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம அப்படி நினைச்சுக்கிறது, இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருமோ இதாயிருமோ அதாயிருமோ, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஐயோ திடீர்னு உங்களுக்கு முடியாம போயிருக்கு, ஒருவேளை உங்களுக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பலவித
குழப்ப எண்ணங்கள் அப்படிங்கிறது மனசுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். சோ சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் அதை வந்து பூதாகரமாக பாவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மன அமைதியை கடைபிடிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன். முடிஞ்ச அளவுக்கு இந்த யோகா, தியானம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வர்றது நல்லது. அண்ட் குடும்பத்துக்குள்ள வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருக்கும். 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளே 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்து ஒரு தடவை பல தடவை யோசிச்சு எந்த ஒரு செலவுகளையும் செய்துவாங்க. வரவு செலவு கணக்குகளை சரியாக மெயின்டைன் பண்ணுங்க. சும்மா கண்ணில் பார்க்கறதையும் காதல கேட்கறதையும் வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனா மனம் தூண்டும். இவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க, இல்ல வெளியிடங்களுக்கு போய் ஏதோ ஒரு விஷயங்களை பார்க்கணும், நல்லா இருக்கு, சரி வாங்கலாம், அது தேவையோ தேவையில்லையோ ஆனா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும். இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கே வாங்கி கொடுக்கலாம்னு தோணும். குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், கணவருக்கோ மனைவிக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு திடீர்னு எதையோ பார்த்து ஒரு எண்ணம் உருவாகலாம். பட் அதனுடைய யூசேஜ் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதே புரியாது. சோ இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில சில விஷயங்களை வாங்கலாம். ஆனாலும் அதனால தற்போதைய நிலையில பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற புரியாத தேவையில்லாத வீண் செலவுகள் விரயங்கள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சில பொருள்களுக்கு பழுது பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற காலகட்டங்கள் ஏற்படும். அதன் மூலமாக வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமா இருக்கு. அதனால பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் மற்றவங்களுக்கு கொடுத்துறாருங்க. கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களை சரி, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலாம் அசால்ட்டா எதையும் சொல்லிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதாவது அந்த நேரத்துக்கு அது சரியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நேரம் நெருங்க காலம் கூட கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கடங்கள் நம்மளையும் மீறி ரொம்பவுமே அது அலைச்சலை ஏற்படுத்திடும். ரொம்பவுமே சிரமப்பட்டு அலைச்சலோடு தான் அந்த விஷயங்களை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது காரியத்தை முடிச்சிருவீங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்காக நீங்கள் பெறக்கூடிய அந்த சிரமம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் இருக்கும். அதாவது சுருக்கமா கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வக்ர காலகட்டம் என்பது உங்களுடைய காரியங்கள், விஷயங்கள் வகையில உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். ஆனா உங்களுடைய மனநிலையில குழப்பங்கள், தெளிவற்ற நன்மை போன்ற விஷயங்களால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தான் அதிகம். அதனால எந்த ஒரு விஷயங்கள், காரியங்களும் நீங்க செயல்படுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல தடவை யோசிச்சு செயல்படுறதுனால அது உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களோட ஆலோசித்து செயல்படுறது. சும்மா எனக்கு தெரியும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அசால்ட்டா நீங்க எப்பவும் போல இறங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதி காட்டி நிதானத்தை இருக்கிறது நல்லது. அதே போல உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் உடல் அலைச்சல்கள், உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யும். குறிப்பா மன ரீதியான தாக்கங்கள் இந்த காலகட்டங்கள்ல அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரஷர் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பட் எதுவுமே வந்து முழுமையான சங்கடம் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடுறது நல்லது. அதே போல குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது எதையுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட செய்ய முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எதையும் செய்ய முடியாது. கொஞ்சம் கடிந்து கொண்டு சங்கடத்தோடு தான் குடும்ப உறவுகள்கிட்டயே பேசவோ பழகவோ ஏதாவது காரியங்கள் ஈடுபடவோ முடியும். அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த குடும்ப உறவு நிலைகளுடைய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாகவே இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். விட்டு போன விஷயங்கள் கூட திரும்பவும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அது திரும்பவும் சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற கிரகங்களுடைய நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும். என்னதான் அவங்க தங்கமே எடுத்து செஞ்சாலும் கூட நமக்கு அது பித்தளையாத்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. அவங்க மேல குற்றம் குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவங்க சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கு. அதை வந்து நம்ம தான் புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போயாகணும். சோ கணவன் மனைவி உறவுகள் நார்மலாகவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட தான் போய்கிட்டு இருக்கு. தவிர இந்த வக்ரகதியும் சனி அடையறதுனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் பெரிய அளவு சங்கடம் இருக்காது. பழைய சங்கடங்கள் தவிர்த்துட்டு மீண்டும் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும்.
பட் அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் கூட மீண்டும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு மற்ற கிரகங்களுடைய நிலைகள் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஈடுபாடுகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கைக்கூடிதான் வரும். பட் இருந்தாலும் எல்லாரும் கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். கூட இருக்கிறவங்க வகையில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இந்த காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஒரு அளவான நிலைகள் தான். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள பெருசா ஈடுபாடுகள் இருக்காது. வழக்கமான விஷயங்கள், காரியங்களை ஏதோ அப்படி அப்படின்னு மெயின்டைன் பண்ணி போய்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்களும் இந்த காலகட்டங்களும் ஒரு அளவான நிலைகள் தான் செயல்பட்டு இருக்கும். ஓராள கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியின் வக்ர காலகட்டம் என்பது உங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் வகையில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தியாகிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சஞ்சல நிலைகளின் காரணமாக வாழ்க்கை ஏதோ நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையில இருந்து வருவீங்க. சோ இதெல்லாம் நீங்க தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.